எதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்டாருங்க அவுட்ட கலைக்கிறோம். முதல் கேள்வி யாரு கேட்குறீங்க? கேளுமா, கேளுங்க கேளுங்க. கொடுங்க கேளுங்க. ஹலோ சார், என் பேர் சந்தியா. நான் செகண்ட் இயர் MBBS ACS மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வில்லர் மூவி ஒரு மைல் ஸ்டோனா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனா அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனா அமையுமா சார்? மைல்கல் மைல்கல் மயில்கல்லா? இது மயில்கல் இல்லம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இந்த படம் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் அந்த படம். படமே ஒரு கிரீடம். ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்ல பதிச்ச மாதிரி இந்த படத்துல அவ்வளவு முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒன்னும் பெரிய கதையெல்லாம் இல்ல, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அனுபவமா ரசிச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்தோடனே கேட்டேன், இங்கிலீஷ் எடுத்து பேசுறாங்க வகுத்த கலைக்குன்னு சொன்னா கேட்டேன்னா, ஆனா உங்களுக்கு புரியல வந்துருச்சுக்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த வார்த்தையில இந்த கதையை அந்த சொல்லும் போது, ஆனா இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தர் வந்து கேட்டேன். அதான் யோசனை பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எல்லாத்தையும் டீம் ஒழுங்க பார்த்தோம்னா அந்த கேங்கர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டாருங்க. சுந்தருக்கு என்ன தெரியல அப்படின்னு. கேங்ஸ்டர்னு ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். இங்க கேங்கர்ஸ் என்ன? ஐயோ எனக்கு கேங்கர்ஸ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கிடு விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாரு. ஏன்னா இந்த டைலாக் இந்த டெல்லி சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் நான் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, ஆனா நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ் படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னாரு. இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாச்சு, சந்தோஷத்தை உண்டாச்சு. ஆகினா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான பேரு, அந்த படத்தையும் சொல்லி சொல்ல வச்சாரு. ஆரம்பிங்க, ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்கர் தானே, நீ என்ன கேங்கர்? அது ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம், சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால தப்பா எப்பயுமே எல்லா பத்தியும் பேசுற இங்கிலீஷ இதுல தப்பா சொன்ன வந்து கைட்ல வச்சிருக்காரு. ஆனா அந்த படம் ரொம்ப ரைட்டா இருக்கு. படம் பாருங்க நீங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அந்த சுந்தரி அவர்களுக்கு இது வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. MSc படிக்கிறேன் நானு. என்னோட கொஸ்டின் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியா அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறேன். எந்த படத்துல ஆமா ஊர்ல வேலை செய்யல, நம்ம எவ்வளவு கேள்வி வச்சிருந்த எல்லா படத்துலயுமே வந்து அண்ணனோட படம் கூட வந்து ஒரே பேட்டன் தான். ஆனா சட்டு போடுறது எல்லாருமே சட்டு போடதான் செய்யலாம், எல்லாருமே உடம்ப புதிய மாற்றம் தான் செய்யலாம். அதுல கலர் கலரா மாத்திரம்ல ஒரு டிசைன் பிடிக்கும், இன்னொரு ஒரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவைய யாருக்குமே தெரியாம அந்த அந்த கேரக்டர் மாத்திட்டே இருக்கும். ஏய் ஒரு படத்தை எழுதி நிற்பா இன்னொருல அதுக்கு சொல்லுவாங்க, வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படி ஓடி குட்டியாரு, திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே பேர் என்ன விஷயம் இல்ல வா சொல்லுல நீ சரியான ஆம்பளை அங்க வரா. நான் ஏதாவது பார்த்தா அவர் வீடு பார்த்து வருவாரு, அங்க வந்தா இங்கே வந்து நிற்பாரு, கடைகளை பார்த்தா வீட்டுக்கே வருவாரு. இது ஊரா நம்ம ஊர் ஆளுகள், நம்ம ஊரா தீர ஆளுகள். அவ்வளவு பேரு யாரை பார்த்தாலும் நீங்க ஒன்றும் கடையில உலகத்துல யாரும் கிடையாதுங்க. கடைகளை மட்டும் சென்று மேல பார்த்தா கடைசி கதறி அழுகிறதானே இது ஊர்ல நடக்கிறது. அதை நான் சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகா ரசிச்சார் அண்ணன். ஆனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகா அதுக்கு சாப்பிட்டு வச்சு அழகா அந்த சீனிய மக்கள் மத்தியில கொண்டு அழகா ஈஸியா சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான் சுந்தரம் வந்தாரு. அதுக்கு
பிஏ படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த கேள்வியை சுந்தர்ஜி ஜெயிக்கிறீங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு இதை கேட்கறீங்க. இந்த கேள்வி என்னோட டவுட் என்னதான் டவுட் கேட்கிறேன், கொஞ்சம் கேட்டுருவோமா சார்? ஏமா நீ ஆத்துல குடிச்சிட்டு என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சொல்லுவாரு இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்க? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலையில பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி நேரத்துல அது விட்டுருங்கப்பா. நாலு நகரம் சரியில்லாம இருக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனைக்கு நல்ல ஒரே மேன், சூப்பரா ஒரு டைலாக். அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில தேவைப்படுது. யாருக்கு அது கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அந்த நீங்க சொல்லுங்க, அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல அது என்னன்னா, அது சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொன்னார், சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பிட சாப்பிட்டு போவோம், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொன்னாரு. இது எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில அவர் போன் பண்ணி, என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்க வந்துச்சு. சந்தேகம் இருந்துச்சா? இல்ல அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். என் பேரு ஹேமச்சந்திரன். ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகேயா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்ன தூக்கி சாப்பிடுவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான். அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலை நான் கண்டது. இவன் நான் யார்கிட்ட கத்துக்கிட்டு பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கத்துக்கிட்டேன். அவர் யாரா இருந்தாலும் எந்த ஹீரோவா இருந்தாலும் அவர் பாருங்க அப்படியே டாப் வாங்கில போயிட்டே இருப்பாரு, டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாகேஷ் அதான் பண்ணுவாரு. யாருதான் சரி இந்த வேலை கேட்டா செய்யும் போது அங்க என்ன அவரு கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும், கேமரா செட் பண்றான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பத்தி என்னை பத்தி என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பி வாச்சாரு சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் மாதிரி செய்யற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்துல. அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும். அதை சில நேரம் என்ன செய்யுது, இந்த மாப்பு வச்சு ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராம டைரக்டர் சார் தான். அதுல ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா, அவங்க குழம்பை அப்படி லேசா குழம்பு வச்சு கையில கொடுத்துருவாங்க. என் சாரில கொஞ்சம் நேரம் குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு ஒரு தாளிச்சு காரமாக கொடுக்குறதா என்னுடைய வேலை. ஏன்னா எந்த ஷாட் வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் போறாரு, இந்த ஷாட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏத்தலாம். குறிப்பா பாத்துருக்கீங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தாங்க. என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரி இருக்கு, இல்ல கையை பார்த்தா எங்க இருக்கு, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்ப டைரக்டர் போய் நான் போய் சொன்னேன், ஆனா இந்த மாதிரி அப்படின்னு நாங்க அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக போட்டோம் அப்படின்னா ஒண்ணு ஓகேட்டாரு. அந்த டைலாக் என்ன, கருத்து யோகா போட்டுருங்க அதானே. இப்படி அங்கிருந்து என்ன செய்யுங்க, என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, இந்த படத்துல இவரே டைரக்டர் இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாம போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சாருக்கு தான். சார், எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு டவுட் சார். நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா?
இல்ல நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன். நான் என் குடும்பத்துல கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ள வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிக்கிற கூத்து. அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலா மாறிடுச்சு. அதனால அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா சீரியஸா நான் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தா வெளியே வந்தா நகைச்சுவை, வீட்டுக்குள்ள வந்தா கொஞ்சம் லேசா ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி நேரத்துல பாட்டு பாடுறேன், அதுவும் எனக்கு சினிமாவை இளையராஜா வாங்கி கொடுத்து இதை பாட வச்சாரு. அதுக்கப்புறம் ஏஆர் மண்டா பாடினேன். தேவர் மண்டா வந்து சீரியஸான எனக்கு கொடுத்தாரு, அதுவும் எனக்கு சீரியஸ்ல ஜெயிச்சேன். மாமல்லன் ஒரு படம் வந்து அதுலயும் சீரியஸ். இப்ப அதுக்கு முன்ன அதுக்கு பின்னால இப்ப கேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட். ஆக ரெண்டுமே உடம்புல இருக்கு. அதனால ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்து தான். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஹாய் சார், என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ராபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். ஃபயர் ரவுண்ட் சார். ராபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சர் நீங்க டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்க நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்றேன் சார். ஹீரோஸோட நேம் நான் சொல்றேன் சார். அவங்க பத்தி நீங்க ஒன்லைன்ல சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுங்க? அவங்க பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். நான் பேசிக்கலா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரசிகர். அவர் படத்துல ரொம்ப பார்த்த சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளவுதான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்றது அழகா செஞ்சுட்டு போயிடுவாரு. யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவரு எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு, அன்பா பழகுவாரு. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பத்தி சொல்லுங்க சார். அவன் வந்து வவுசில பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் அவரு. என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி அவரு. நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே பிடிச்ச வராது. ஆமா, பெரும்பாலும் அவர் கரையில அடிதான் பார்த்து இல்லம்மா, டாப்ல அடிதான் பார்த்திருக்கேன் அவரை. அப்படி ஒரு பிறவி கலைஞர் அவரு. அவரை பத்தி சொல்றதா நிறைய இருக்கு. இதுக்கு மேல இப்போதைக்கு போதும் சார். லாஸ்ட் क्वेश्चन, துபாய் குருக்கு சென்ற பார்த்திபன் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் அதான அவர் கூட அடுத்த கான்வெர்சேஷன் சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. வெளியில எதிர்பார்ப்பீங்க. அவருக்கு அருமையான வந்து ஏதோ நம்மளுக்கு இருக்குன்னே வந்தவர் என்ற திருவுலகத்துல அருமையான அற்புதமான கலைஞன். அவர் கூட நடிச்சது நடிக்க போறது நினைக்கும் போது பெருமையா இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, இந்த லாஸ்ட் क्वेश्चन வந்து லாஸ்ட் क्वेश्चन மேல வந்து வந்திருக்காங்க. ஆமா, எல்லா சார்பாவும் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுந்தர் சி சாருக்கு இந்த क्वेश्चन. சார், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. சோ எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நீங்களும் வடிவேலு சார் சேர்ந்து நடிச்சீங்கன்னா அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். சோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா, எங்களுக்காக அடுத்த வாரம் தான் படம் வரப்போகுது, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2 சீன்ஸ் நீங்க ரிவீல் பண்ண முடியுமா? நாங்க சொல்றதை விட அந்த சீன் பார்த்துட்டா பெட்டரா இருக்கும். பாருங்க, இங்க ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும், ப்ரொஃபசர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் நீங்க பாருங்க. Thank you sir. Thank you so much. So here is an exclusive scene. Yeah. sneak peek from Gangers. படம் ஃபுல்லா அது மாதிரி வடிவேல் அண்ணனோட ஒரு திருவிழா கொண்டாட்டம் தான் அந்த படம் கேங்கர்ஸ். எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டோம். அதனால நெக்ஸ்ட் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கண்டிப்பா இட்ஸ் மொமெண்ட் டு ரிலீஸ். எல்லாரும் இந்த படத்தை தயவு செய்து இந்த கேங்கர்ஸ்ங்கிற படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாருங்க. இதனுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு நல்லா இருக்கும். எந்த விமர்சனத்தையும் எதையும் நீங்க கேட்க வேணாம். நேரம் உட்காந்து தியேட்டர் வந்து பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஏப்ரலுக்கு சுந்தர்ஜி சார் கொடுத்த பெரிய கிஃப்ட். வாழ்த்துக்கள். ஓகே, it's time to reveal the audio CD.